ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து எந்த ப்ராடக்ட்ட பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம்னா, என்ன இவ்ளோ நேரம் கீழ போயிட்டான். வருவானா? மாட்டானா? இருங்க. மென்ஹுட் த க்ரூமிங் ட்ரிம்மர பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு ஆணா இருந்தாலுமே சரி, பெண்ணா இருந்தாலுமே சரி, எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கன்சிடர் பண்ற ஒரு ஃபேக்டர் வந்து ஹைஜீன். நம்ம உடம்ப வந்து நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோம், எவ்வளோ சுத்தமா பார்த்துக்கிறோம், எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்றது எல்லாருமே இம்பார்ட்டன்ட்டா கன்சிடர் பண்ற ஒரு விஷயம். ஸோ, அது சார்ந்த ஒரு பொருள பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். அதான் நான் சொன்ன மாரி தான். ஆ மென்ஹுட் த க்ரூமிங் ட்ரிம்மர பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ, இந்த பாக்ஸ்ல என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, ட்ரிம்மர் குடுத்துருக்காங்க. ட்ரிம்மர் வந்து ரொம்ப காம்பேக்ட்டா, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ரொம்ப ஹெவியா இல்லாம, ரொம்ப லைட் வெயிட்டா எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணி போற மாரி ரொம்ப சிம்பிளா குடுத்துருக்காங்க. அதோட மேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளா குடுத்துருக்காங்க. ஸோ, அண்ட் வந்து நம்ம ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹேர்லாம் அதில ஸ்டிக்கான ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா, அத வந்து ரின்ஸ் பண்றதுக்கு இந்த பிரஷ் குடுத்துருக்காங்க. சின்ன பிரஷ்ஷு. சார்ஜர் கேபிள் குடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கிளிப்ஸ் குடுத்துருக்காங்க. அதோட லெவல்ஸ் மாத்திக்க 3 எம்எம், 6 எம்எம் அப்படின்னு இதோட கிளிப் குடுத்துருக்காங்க. அங்க யாரு எனக்கு தெரிஞ்சு ஸ்டைல் பண்ணி சுத்தின்னு இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கலாம் மேபி நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்மள மாரி எல்லாரும் இருப்பாங்களா அப்படின்றதுக்காக இங்க கிளிப்ஸ் குடுத்துருக்காங்க. லெவல்ஸ் மாத்திக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆ மென்ஹுட் ட்ரிம்மர வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராவே இருக்கு. ஆ நல்லா இப்ப எப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தெம்ன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது? சண்டைக்கு வந்துருவாங்களோ! அ மோஸ்ட்டா நான் என்ன பொறுத்தவரைக்கும், இப்ப வந்து நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு போறோம். நம்ம பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து முடி எடுக்கிறது வந்து நம்ம தள்ளி போட்டுட்டே போறோம்னா, அது வந்து மோஸ்ட்டா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து இப்போ இத ஸ்டார்ட் பண்ணா முடிய ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் எப்போ வேலையெல்லாம் பார்க்குறதுன்றதுக்காக தள்ளி போட்டுட்டே போவோம். ஸோ, இது வந்து அந்த வேலைய வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிருது. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்லயே வந்து டக் டக் டக்குன்னு செம ஸ்மூத்தா டக்குன்னு வேலைய முடிச்சிருது. அ எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்மூத்னஸ்க்கு வந்து நான் கண்டிப்பா 10க்கு 8 குடுப்பேன். அவ்ளோ ஸ்மூத்தா இருக்கு. அ அண்ட் வந்து நம்ம அதுதான் டைம் கன்சப்ஷன் தான் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். நம்ம வந்து பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து முடி எடுக்கிறது வந்து ப்ரோக்ரஸ்டினேட் பண்றதுக்கு. ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா பார்க்குறேன். இது வந்து அத வந்து ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருது. ஸோ கண்டிப்பா நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட சஜெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு கேட்சியான லைன் குடுப்பாங்கல்ல. இப்போ என்ன சொல்றது? ரெட் புல் இட் கிவ்ஸ் யூ விங்ஸ் அப்படின்ற மாரி கேட்சான லைன் குடுப்பாங்கல்ல. அது மாரி இந்த ப்ராடக்ட் இவங்க குடுத்துருக்க கேட்சான லைன் வந்து வித் கிரேட் பால்ஸ் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அ ஒரு மென்னா இல்ல வந்து அப்படின்னு மென்னான்னு இல்ல. ஒரு எப்படி சொல்றது? மனுஷனா வந்து நம்ம வந்து நம்மள வந்து நம்ம ஹைஜீனா நம்மள வந்து கிளீனா நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும். அண்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பிரைவேட் பார்ட்ஸ்ல போற அதே ட்ரிம்மர் வந்து மூஞ்சில போட முடியாது. போடக்கூடாது. ஏன்னா அது வந்து சரி கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து தனியா ஒரு ட்ரிம்மர் வாங்கி வச்சுக்கணும். உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு. அதுக்கு நான் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ட மென்வுட் ப்ராடக்ட்ட சஜெஸ்ட் பண்ணுவேன். இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்களும் வாங்கி பயனடைங்க. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு சொல்லுங்க. ஏன்னா, நான் வந்து இது வந்து செம்ம ஸ்மூத்தா இருக்கு. அப்படியே சும்மா போட்டா அப்படின்ற மாரி நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு வந்து டோட்டலா நான் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் குடுப்பேன். 10க்கு 8 பாயிண்ட்ஸ் குடுப்பேன். நீங்களும் இத வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இத பத்தின ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லனாலும் சொல்லுங்க. அப்பதான் எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல வந்து ப்ராடக்ட் வந்து கரெக்ட்டா ரிவ்யூ குடுக்குறோமா? இல்ல வந்து என்னென்னலாம் மாத்திக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிய வரும். ஸோ, கண்டிப்பா இதோட ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு பயனடைவோம். மேலும் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரிவ்யூ தரேன். என்னோட பேஜ் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நெறைய வீடியோக்கள் போட்டு நாங்களும் என்னத்த சொல்றது? லாக் ஆயிட்டேனே! 2 பேரும் பயனடைவோம். நீங்களும் பயனடைங்க, நானும் பயனடைகிறேன். இத்துடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.